வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பிரெட் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இதுக்கு நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். 6 பிரெட் எடுத்துருக்கிறேன். 6 ஸ்லைஸ் இருக்குது. ஒரு கேரட் சிறுகி வச்சுருக்கிறேன். ஒரு குடமிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை பிரெட்டும் கூட எடுத்து செய்யலாம், அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது மசாலாவெல்லாம் தாளிச்சிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும் இல்லை, நம்ம ப்ரெட் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா வதக்கிறோம். சும்மா எல்லா மசாலா எல்லாம் ஒன்று கலங்குறதுக்காக தான், எல்லாமே ஒன்று சேர்கிறதுக்காக தான் வதக்கிக்கிறது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நறுக்கி வச்ச கோஸை போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ கேரட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, ஒரு பிஞ்சு தான், அப்படியே கையில் எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்சு தான் இருக்கும். இப்போ இதையும் வதக்கிக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, இந்த மசாலா எல்லாம் உப்பெல்லாம் பார்த்து இந்த மசாலாவோடு கலந்தால் போதும். இந்த காய்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் போட்ட மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான், எதுவுமே கடையில் வாங்கலை. நீங்களும் கடையில் வாங்காதீங்க, எல்லாமே வீட்டில் ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் வச்சு மிளகு நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாயும் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. கரம் மசாலா பொடி நான் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு நாள் போடுறேன். இப்போ வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இது வேணுன்னா ஊற்றிக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. காரமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுடுங்க. சில பேர் அதிகமாக சேர்ப்பீங்க, சில பேர் கம்மியாக சேர்ப்பீங்க, அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை வைக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ரெட் மேலே வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து ப்ரெட் மேலே வச்சிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு ஆயிரும். இந்த மசாலா வந்து மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம தோசைக்கும் கூட வச்சு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். மேலே தோசை மேலே வச்சு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா ரோஸ்ட் ஆயிரும்.
இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வைங்க. ஃபுல்லாக வச்சா தான் நல்லாயிருக்கும். எல்லா பக்கம் படுற மாதிரி வைங்க. இது ரொம்ப ஈஸி. இது சூடாக செஞ்சு சாப்பிடணும். சாயங்கால நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ரெட் இப்படி மசாலா தடவி டக்குன்னு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சிடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சமாக பட்டர் போடுறேன். நீங்கள் ஆயில்னாலும் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். நல்லா இப்படி கையிலே அழுத்தி விடுங்க. கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. சிம்மில் வச்சே தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு இப்படி நல்லா அழுத்தினீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்படியே நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். அந்த மசாலாவோடு நல்லா ப்ரெட்டு சேர்ந்துக்கும். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் போடலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல வச்சுடுங்க. இப்போ மேலே இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சிடலாம். இப்படி ரெடி பண்ணி வச்சிடலாம் எல்லா ப்ரெட்டையும். நான் இன்றைக்கி 6 ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இப்படி கரண்டி வச்சு அடித்து விடுங்க. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா இப்படி கொஞ்சமாக ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் ஒரு பக்கம் பட்டர் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் கொஞ்சமாக ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்திருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சிம்மில் வச்சுருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, இப்போ ஆயிலும் வெண்ணெயும் கலந்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ப்ரெட் ரோஸ்ட் ரெடி. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். உள்ள அவ்வளோ மசாலாவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தமிழில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.